ரைட். இஸ்னானி வாய்ஸ்ரூன், இஸ்னத்தானி வாய்ஸ்ரூன். சரியா? ரைட். அப்ப ஆண்பால வந்தால் இஸ்னானி என்று வரும், பெண்பால வந்தால் இஸ்னத்தானி என்று வரும். ஓகே, அது உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இப்ப பார்க்க வேண்டியது என்னென்றா, நஸ்புடைய ரஃபுடைய ஜர்ருடைய நிலைமைகள்ல எப்படி வாரணத்தகம் பார்க்கணும். அதானே எங்களுக்கு மெயினா தேவை. ரைட். அந்த அடிப்படையில நாங்க வாஹிதுன் வயசுன அதுல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனா சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்குது. ரைட். இப்போ உதாரணமாக மைதானத்தில் 22 மாணவர்கள் இருக்கின்றார்கள் அப்புடைய நிலைமையிலையா? சரியா? அப்ப ஃபில் மைதானி ரைட். இஸ்னானி அது அப்படியே தான் வார இஸ்னானி வைஸ்ரூன ரைட் தாலிபன் அல்லது வலதன் சிறுவர்கள் இருக்கிறார்கள். மைதானத்தில் 22 சிறுவர்கள் இருக்கிறார்கள். ஃபில் மைதானி இஸ்னானி வைஸ்ரூன வலதன். இது என்ன அடையாளத்துல? ரஃபுடைய அடையாளத்துல. சரியா? ஓகே, ரஃபுடைய நிலைமையில இப்படித்தான் வாரது. இதுவே நஸ்புடைய நிலைமையில வாரண்டா இப்படித்தான் வரும். ரைட். நஸ்புடைய நிலைமையில நான் மைதானத்தில் 22 சிறுவர்களை கண்டேன். அப்ப நான் கண்டேன் ரஐது, நான் கண்டேன் என்ன ரஐது. இப்ப இஸ்னானி என்பது மாறு. இஸ்னானி என்பது எப்படி மாறு? சொல்லலுமா யாருக்காவது? அது பெண்பால் தானே. இப்ப இஸ்னானி என்பது நஸ்புடைய நிலைமையில எப்படி மாறுயா? இஸ்னைனி என்று வாரு. வழங்கினா இப்போ முசன்னார் எழுதுற மாறு. இஸ்னைனி வைஸ்ரூனி என்பது எப்படி மாறுயா? வைஸ்ரீன. ரஐது இஸ்னைனி வைஸ்ரீன வலதன் என்று வரும். வழங்கினா ரஐது இஸ்னைனி வைஸ்ரீன வலதன். சரியா? ரஐது இஸ்னைனி வைஸ்ரீன வலதன் என்று வாரு. கிளியரா அவளுக்கு இது? இஸ்னானி என்பது இஸ்னைனி என்று வாரு. ரைட். வைஸ்ரூன் என்பது இஸ்ரீன் என்று வாரு. சரியா? வழங்கினா ரைட். இப்ப நாங்க இப்ப சொன்னதுக்குள்ள கலமானி, இப்ப கலமானி கலமைனி, இஸ்தரைத்து கலமைனி, கரத்து கிதாபைனி, ஹஃபில்து சூரத்தைனி என்று படிச்சுக்கிற ஞாபகம் வர அவளுக்கு? முசன்னாவுக்குரிய சட்டம் படிச்சுக்கிறீங்களா நீங்க? அது மாதிரிதான் நீங்க செய்யும். ரஐது இஸ்னைனி வைஸ்ரீன வலதன். சரியா? அது மாதிரி ஜர்ருடைய நிலைமையில எப்படி வரும்? உதாரணமாக நான் 22 சிறுவர்களுக்கும் சலாம் சொன்னேன். அப்ப சல்லம் து, நான் சலாம் சொன்னேன். சரியா? சல்லம் து அலா. சல்லம் வந்தா என்ன வரும்? சல்லம் வந்தா அலா வரும். சல்லம் து அலா. இப்ப இஸ்னைனி தான் வரும். இங்கேயும் இஸ்னைனி வைஸ்ரீன வலதன். சரியா? சல்லம் து அலா இஸ்னைனி வைஸ்ரீன வலதன். இஸ்னைனி வைஸ்ரீன வலதன் என்று வரும். கிளியரா எல்லாருக்கும்? கிளியரோ இல்லையோ சொல்லுங்க பார்க்க. விளங்கினா அவளுக்கு இது? விளங்கினதானே? சரியா? அதே மாதிரி 22க்குள்ள சட்டம். சரியா? 22 பொறுத்த மட்டில 22ல உதாரணமாக மைதானத்தில் 22 சிறுமிகள் இருந்தார்கள். அப்ப இதெல்லாம் மாத்துவோமே நாங்க பின்தன் என்று மாத்துவோம். சரியா? பின்தன் ரைட். அதே சொல்ல எல்லாத்துக்கும் போடுவோங்க. பின்தன் சரி. ஓகே ரைட். நம்ம பெண்பாலும் மாத்தணும். அப்ப இஸ்னானிய எப்படி மாறும்? இஸ்னானி என்பது இஸ்னத்தானி. சரி, பெண்பால். சரியா?
பெண்பால ரஃபுடைய நிலைமையில இஸ்னத்தானி என்று வர ஃபில் மைதானி இஸ்னத்தானி வயஸ்ரூன பிந்தன், மைதானத்தில் 22 சிறுமிகள் இருக்கிறார்கள். அதே மாதிரி நஸ்புடைய நிலைமையில ராயித்து இஸ்னைனி என்கிறான் பால, இது எப்படி மாறும்? اثنتين இஸ்னத்தைன் இஸ்னத்தைனி வயஸ்ரீன பிந்தன். 22 சிறுமிகளுக்கு நான் சலாம் சொன்னேன். சல்லம் து அலா இஸ்னைனி என்கிற எப்படி மாறும்? اثنتين இஸ்னத்தைனி வயஸ்ரீன பிந்தன். சொல்லுங்க, இவ்வளவுதான் சப்ஜெக்ட். கிளியரா அவளுக்கு? أستاذ. கிளியர் தானே? இஸ்னானி என்பது இஸ்னத்தை, இஸ்னானி என்பது பெண்பாலுக்கு மாத்தொல்ல இஸ்னத்தானி என்று மாறுங்க. ரைட்? இஸ்னானி இஸ்னத்தானி ரஃபுடைய நிலைமையில அப்படித்தான் வார இஸ்னானி இஸ்னத்தானி என்று. அதுவே நஸ்புடைய ஜர்ருடைய நிலைமையில எப்படி வாரன்னு சொன்னால் இஸ்னத்தைனி என்று வார இஸ்னத்தைனி. இங்கேயும் மாறும் வயஸ்ரீன என்று மாறும். சரியா? இப்ப நீங்க என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப இந்த வாக்கியம் இருக்கிறது தானே, இந்த வாக்கியங்களை சரியா அதே வாக்கியங்களை நீங்க எப்படி எழுதணும்னு சொன்னா எப்படி எழுதணும் சொல்லுங்க, எப்படி எழுதணும்? நீங்கள் 32 சரியா, 22, 42, 82, 62, 72, 82, அது மாதிரி 92. சரியா? அதே வாக்கியங்களை நீங்க வாக்கியங்களை எழுதி அதை நீங்க என்ன செய்யணும்? அரபுக்கு மாத்தி வந்து வரணும். எழுந்தானே? إن شاء الله. இப்ப இது விளங்காத யார் சரி இருக்கிறா? நான் 22 கொஞ்சம் 21 மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவசரமாக விளங்கப்படுத்தினா விளங்காத யாராவது இருக்கிறா? இல்ல. ரைட்? இஸ்னானி வயஸ்ரூன வலதன், இஸ்னானி வயஸ்ரூன தாலிபன், இஸ்னானி வயஸ்ரூன கலமன், இஸ்னானி வயஸ்ரூன பைத்தன். ரைட்? இஸ்னானி. அம்மா இஸ்னத்தானி வயஸ்ரூன பிந்தன், இஸ்னத்தானி வயஸ்ரூன ஷஜரத்தன், இஸ்னத்தானி வயஸ்ரூன தாலிபத்தன், இஸ்னத்தானி வயஸ்ரூன முதர்ரிசத்தன் அண்டு வாரு. ரைட்? அதுவே நஸ்புடைய ஜர்ருடைய நிலைமையில் எப்படி வார? இஸ்னத்தைனி வயஸ்ரீன, இஸ்னத்தைனி வயஸ்ரீன் என்று வரும். சரியா? இஸ்னத்தைனி வயஸ்ரீன. ஓகே. அப்ப இது 21, 22க்குள்ள சட்டங்கள் பொதுவாக 31, 32, 41, 42, 51, 52, 61, 62, 71, 72, 81, 82, 91, 92. இந்த எல்லா இலக்கங்களுக்கும் ஒரே சட்டம் தான் வரும், ஒரே மாதிரியா வரும். விளங்கினா? أستاذ. ரைட். சரி, வேற எதுவும் டவுட் இருக்கிறா அவளுக்கு இதுல? ரைட். இப்ப இலக்கங்கள் இன்னும் பேலன்ஸ் ஆகிக்கிறது என்ன? 23 தொடக்கம் 29, 33 தொடக்கம் 39, 43 தொடக்கம் 49 அப்படியான இலக்கங்கள் தான் பேலன்ஸ் ஆகிக்குது. அதையும் பார்த்துட்டோம்னு சொன்னா அங்கெல்லாம் மியத்தோன் மியத்தானி அது அப்படி மாறி வரும். அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் அல்ஃப். சரி, பெருசா தேவையில்ல, அதோட நாங்க நிப்பாட்டி விழுவோம். விளங்கினா? சரி, ஓகே. சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றையோட இந்த கிளாஸ நிறைவு கொண்டு வரோம். சரியா? இந்த டைம். ஓகே. சரி أستاذ. ஓகே. இன்ஷா அல்லாஹ் நான் ஈவினிங் கிளாஸ் வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னா. உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் இருக்கிறேன்னா கட்டாயமா சொல்லுங்க. நான் குரூப்ல வந்து பாஸ் பேப்பரை போடுறேன், ஏற்கனவே போட்டேன், நான் திருப்பம் போடுறேன். அதுல வினாத்தாள் ஒன்றுல வினாத்தாள் ஒன்று, அதாவது பகுதி ஒன்றில் டி வினா 4வது வினாவாக வார 4வது வினாவாகத்தான் இலக்கத்துக்குரிய சட்டம் வாரது, இந்த கேள்விகள் வாரது. நீங்க இன்ஷா அல்லாஹ் அது எழுதுங்க. சரியா? கோட் அடிக்கிறது தான், பார்த்து எழுதி கொண்டா சரி. விளங்கினா? أستاذ. சரி, ஓகே. இப்போ முடிப்போம். வேணா سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاك الله.